ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெண்களுக்கே உரிய தங்கத்தின் சில அறியப்படாத தகவல்கள். இந்து புராணங்களின்படி தங்கமானது நெருப்பின் விதை என போற்றப்படுகிறது. அறிஞர்களின் மருந்துகளையே கருத்துக்களையே பொன்மொழிகள் என்று தானே சொல்கிறோம். தங்கத்தின் வேதியியல் குறியீடு Au லத்தீன் சொல்லான ஆரம் என்பதிலிருந்து இந்த சுருக்க குறியீடு வந்திருக்கிறது. கிரேக்க விடியல் கடவுளான ஆரோரா என்ற தேவதையை நினைவு கூறும் விதமாக மஞ்சள் வண்ணத்தில் ஜொலிக்கும் தங்கத்துக்கு இந்த குறியீடு. தங்கத்தின் தாது பிற பொருள்களின் கலப்பற்று முழுவதும் தங்கமாகவே காண்பதுண்டு. சில இடங்களில் வெள்ளி போன்ற உலோகங்களுடன் கலந்தும் காணப்படும். அந்த நிலையில் எலக்ட்ரம் என்று அது அழைக்கப்படும். தங்கத்தின் தாதுவை பிற அசுத்தங்களிலிருந்து பிரித்தெடுக்க சோடியம் சயனைட் கரைசலை பயன்படுத்துவார்கள். குழந்தைகளை தங்கமே பொன்னே என்று கொஞ்சாத தாய்மார்கள் உண்டா? தங்கம் அணியும் போது பெண்களுக்கு கூடுதல் தன்னம்பிக்கை, அதிக சமூக அந்தஸ்து, மதிப்புமிக்க பொருளின் உரிமையாளர் என்ற எண்ணம், சுதந்திர உணர்வு, எதிர்கால பொருளாதார பாதுகாப்பு, நல்ல சகுனம், சுமந்திருத்தல், அழகாகவும் கவர்ச்சியாகவும் பிறருக்கு காட்சி தரும் மகிழ்ச்சி என ஆகியன ஏற்படுகின்றன. அவசர பொருளாதார தேவைகளுக்கு பணம் தேவைப்படும் போது முதலில் அடகு கடைக்கு செல்வது தங்க ஆபரணங்கள் தான். தனி மனிதர்கள் அடகு வைக்க மட்டுமல்ல, இந்தியாவே தனது தங்க இருப்பை அடகு வைத்து பொருளாதாரத்தை சீர்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமாம், 1999ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4 முதல் 18ஆம் தேதிக்குள் இந்திய ரிசர்வ் வங்கி 46.90 டன்கள் தங்கத்தை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மற்றும் பேங்க் ஆஃப் ஜப்பான் வங்கிகளில் அடகு வைத்து $400 மில்லியன் பெற்றது. பொருளாதாரம் சீரடைந்ததால் அந்த ஆண்டே டிசம்பர் மாதம் திரும்பவும் தங்கத்தை மீட்டது. தங்கத்தின் தூய்மையை கேரட் என்ற அலகால் குறிப்பது வழக்கம். பிற உலோகங்களின் கலப்பு இல்லாத தூய தங்கத்தை 24 கேரட் என்பார்கள். 22 கேரட் தங்கத்தை 916 தங்கம், 90.6% தூய்மை என்றும் சொல்வார்கள். 75% தங்கமும் மீதி 25% தாமிரம், வெள்ளி போன்ற பிற உலோகங்களின் கலப்பு இருக்குமானால் அந்த தங்கம் 18 கேரட் உடையது. ஹால்மார்க் செய்யப்பட்ட தங்கம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஹால்மார்க்கிங் மையத்தின் மூலம் சான்றளிக்கும் செயல்முறைக்கு உட்பட்ட தங்க நகைகளை குறிக்கிறது. தங்கத்தின் கேரட், தூய்மை மற்றும் பிற பொருளுடைய விவரங்கள் அதன் மதிப்பை குறிக்கும் ஒரு முத்திரை அல்லது தங்கப் பொருளின் மீது பதிக்கப்பட்ட சின்னமாகும். கேடியம் தங்கம் என்பது தங்கம் 92% மற்றும் காட்மியம் 8% சேர்ந்த கலவை. அதீத மென்மை காரணமாக தூய தங்கம் சில ஆபரணங்களுக்கு பயன்பாடுகளுக்கு பொருத்தமானதல்ல. கேடியம் என்பது தங்க நகைகளை தயாரிப்பதற்கான ஒரு நுட்பமாகும். தங்கத்தை அதிகம் பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஆண்டொன்றுக்கு சுமார் 849 மெட்ரிக் டன் எடையுள்ள தங்கம் இந்தியாவில் புழங்குகிறது. அடுத்தபடியாக வருவது சீனா. இந்தியாவிலும் தென்பகுதியில்தான் தங்க மோகம் அதிகம். அதிலும் கேரள திருமணங்களில் தங்கத்தை முக்கியத்துவம் பெறுகிறது. சீக்கியர்களின் புனித நகரமான அமிர்தசரஸில் அமைந்திருக்கும் பொற்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதன் குவிமாடம் டோம் தங்கத்தாலேயே ஆனது. அதிக தங்க நகை இருப்பு உள்ளது கேரளாவில் இருக்கும் பத்மநாப சுவாமி கோயில்தான். 1,20,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்கள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது. நன்றி.